மா. சுப்பிரமணியன் ஜூன் 1, 1959 வட ஆற்காடு மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூரில் பிறந்தார். பின்னர் இவரது குடும்பம் சித்தூர் அருகில் உள்ள புல்லூர் கிராமத்திற்கு குடியேறியது. அங்குதான் இவரது துவக்க பள்ளியை முடித்தார். பின்னர் இவரது குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது உயர்கல்வியை படித்தார். பின்னர் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்பையும் பெங்களூர் ஹவுனூர் சட்டக்கல்லூரியில் தனது சட்ட படிப்பையும் முடித்தார். இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் 1999 இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். இவருக்கு உடற்பயிற்சி நிலையத்தில் உடற்பயிற்சி செய்தல், திரைப்படங்கள், யோகா போன்றவற்றில் ஆர்வம் உண்டு. இவர் ஒரு மாரத்தான் வீரரும் கூட. தனது முதல் மாரத்தானை 2014 புதுச்சேரி ஆரோவிலில் நடந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டவர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாரத்தான் போட்டிகளை கடந்துள்ளார். இவர் 1976 திமுகவில் சேர்ந்தார். 1996 முதல் 2006 காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சி அவைத் தலைவராக இருந்தார். திமுக இளைஞர் அணியின் துணை பொதுச் செயலாளராக இருந்துள்ளார். இவர் ஸ்டாலினின் ஒரு தீவிர ஆதரவாளர். இவர் 2006 முதல் 2011 காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையின் மாநகர மேயராக இருந்தார். மீண்டும் திமுக வேட்பாளராக 2011 மேயர் தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அதிமுகவின் சைதை துரைசாமியிடம் தோல்வி அடைந்தார். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து 2021 மே 7 அன்று தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சராக பதவியேற்றார். மா. சுப்பிரமணியம் காஞ்சனா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு 2 மகன்கள் உள்ளனர். முதல் மகன் மருத்துவர் இளஞ்செழியன், இரண்டாவது மகன் அன்பழகன். மா. சுப்பிரமணியனின் மூத்த மகன் மருத்துவர். இளஞ்செழியன் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் லண்டனில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இரண்டாவது மகனான மாற்றுத்திறனாளியாய் பிறந்த மாசு அன்பழகன் படுத்த படுக்கையாகவே இருந்து வந்த நிலையில் தாய், தந்தை, அண்ணன் மட்டுமில்லாமல் அவரை காணும் சிலரையும் அடையாளம் கண்டு சிரிப்பது, கை காட்டுதல், தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல், அம்மா, அப்பா என்று அழைத்தல், இதை மட்டுமே செய்யக்கூடியவர். மா. சுப்பிரமணியனின் இளைய மகன் அன்பழகனுக்கு 34 வயதாகிய போது கொரோனா தொற்று ஏற்பட்டு சென்னை கிங்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் உடல்நல குறைவால் அக்டோபர் 17, 2020 உயிரிழந்தார். அப்போது கடந்த 35 ஆண்டுகளாக தனது களைப்பை போக்கிய அருமருந்து அன்பு என்று மா. சுப்பிரமணியன் தனது ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.